கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளெல்லாம் உங்களோடு கூட ஆண்டவருடைய சத்திய வசனத்தை நான் பகிர்ந்து கொள்வதில் எண்ணற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் திருச்சபையாக ஒன்று கூடி வந்து ஆண்டவரை துதித்து பாடி வசனத்தை தியானிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை நமக்கு இல்லாத இந்த தருணத்தில் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு தொழில்நுட்பத்தின் வாயிலாக கொடுத்திருக்கிறார். அதை நாம் சரியாக பயன்படுத்துகின்ற போது நிச்சயமாகவே அது சரியான பாதையில் செல்லும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அவ்வளமே இந்த நாளிலும், இந்த பரிசுத்தமான நாளில் தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களோடு கூட ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மைய வசனம் என்னவென்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 49வது அதிகாரம் 16வது வாக்கியத்தில் நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், என் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று ஆண்டவர் மிகவும் ஆழமான விசுவாசமான வார்த்தைகளை நமக்கு இந்த இடத்துல வேதாகமத்தின் வாயிலாக நினைவுபடுத்துகிறார். இந்த வாக்கியத்தை நான் மறுபடியுமாக வாசித்து பார்த்தேன். இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று பரலோகத்தின் தெய்வம் நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த வசனத்தை நாம் மறுபடியுமாக நமக்கு என்று சொந்தமாக்கி கொண்டு அதை வாசிக்கின்ற பொழுது அது நிச்சயமாகவே ஆழமான விசுவாசத்தை நமக்குள்ளாக உருவாக்குகிறதாக காணப்படுகின்றது. இதை வெவ்வேறு பதிப்பை வைத்து நான் ஆங்கிலத்தில் படித்த பொழுது ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்றது I have engraved என்றும், I have written, I have inscribed, I have graven என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஒரு மொழி பதிப்பு கான்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷனை நான் எடுத்து வாசித்து பார்த்தேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது a picture of your city is drawn in my hand. உன்னுடைய கிராமத்தை என்னுடைய கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நாம் கூகுள் மேப்பை நம்முடைய மொபைலில் வைத்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்முடைய வரைபடத்தை அவருடைய உள்ளங்கைகளில் வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் சற்று நிதானித்து யோசித்து ஆழ்ந்த சிந்தனையோடு வாசிக்கின்ற பொழுது இஸ்ரவேல் பிள்ளைகள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்து போனாரோ என்று சொல்லக்கூடிய அளவில், ஆண்டவர் எங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கையை மறந்து போனார் என்று சொல்லி நினைத்து 14வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம், சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். திருச்சபை விசுவாச பிள்ளைகளை, தனிப்பட்ட குடும்பத்தின் நண்பர்களை, திருச்சபை உறவுகளை, ஆண்டவர் உங்களை அவருடைய உள்ளங்கைகளை வரைந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய மதில்கள் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கிறது. 24/7 என்று சொல்லலாம். இதற்கு என்ன ஒரு தலைப்பை கொடுக்கலாம் என்று சொல்லி யோசித்தேன். இன் டைம் ஆஃப் டெஸ்ட், விரக்தியின் நேரத்தில் நாம் நம்முடைய விசுவாசத்தை எப்படி பலப்படுத்திக் கொள்ள முடியும்? மோட்டிவேஷன் அவர் ஃபெய்த் இன் காட் அண்ட் இன் ஸ்கிரிப்சர். நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொண்டு, நம்மை நாமே வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவரோடு கூட ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற உடன்படிக்கையில நிலைத்து நிற்கும்படியாக நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளும்படியாகவும் நாம் வச்சிருக்கோம் இல்லையா? அட்வந்த பிள்ளைகள் என்று நாம் கிறிஸ்துவ உலகத்தாரால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். கற்பனைகளை கைக்கொள்கின்ற பிள்ளைகள் என்று நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இதோ ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். இன்று இந்த இக்கட்டான கொடிய நோயின் காரணத்தின் நிமித்தமாக, இந்த பேண்டமிக் என்கின்ற சிச்சுவேஷனால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற நாம் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கும்படியாக, நெருங்கி ஜீவிக்கும்படியாக இந்த வேத வசனங்கள்
நம்மை ஆட்கொள்ள வேண்டாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம் 8வது வாக்கியம் சொல்கின்றது, இந்த வால்ஸ் என்று சொன்னால் சிம்பாலிக்காக வலிமை, ஸ்ட்ரென்த், இல்லை என்று சொன்னால் வெல்ஃபேர் ஆஃப் த நேஷன் என்று சொல்லலாம். நீங்கள் நேரம் கிடைக்கின்ற பொழுது உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம் 8வது வாக்கியத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். என்னுடைய வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்று என்னால் படிக்கும். ஆண்டவருக்கு என்னுடைய வழிகள் மறைவாக போய்விட்டது, காணாமல் போய்விட்டார் என்று சொல்லி என்னால் படிக்கு. என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகின்றது என்று சொல்லாத படிக்கு. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்பாறுவதும் இல்லை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை ஆண்டவர் பிறகு பண்ணுகிறார். இதோ இந்த இக்கட்டான நாட்களை இல்லத்திலே கழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளைகளில் திருச்சபைக்கு வந்து ஆண்டவரை துதித்து பாடி வேதத்தை வாசித்து தியானிக்க முடியாத இந்த நாட்களில் அரசாங்கத்தால் அடிக்கடி சொல்லப்படுகின்ற காரியம், நாம் கைகளை கழுவ வேண்டும். இதோ ஒவ்வொரு முறையும் நாம் அந்த கைகளை கழுவுகின்ற பொழுது 49ஆம் அதிகாரம் 16வது வாக்கியம் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் வசனம் நம்முடைய கண்களுக்கு தெரிய வேண்டாம். கைகளை கழுவுகின்ற ஒவ்வொரு பொழுதும் ஏசாயாவுடைய தீர்க்கதரிசியுடைய வசனம் நம்முடைய ஞாபகத்திற்கு கண்களுக்கு வர வேண்டும், முன்பாக வர வேண்டும். நாம் அவருடைய கரத்தில் இருக்கின்றோம் என்பதை மறுபடியும் நினைவுபடுத்தக்கூடிய காரியமாக ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் மறைக்கப்பட்டு மறந்து போவதில்லை என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். சொல்வார்கள், when the going gets tough, the tough gets going என்று சொல்லி. When situation becomes difficult, strong will work harder to meet the challenges. Let me repeat again. When the situation becomes difficult, சூழ்நிலை மிகவும் கடினமாக வருகின்ற பொழுது, the strong will work harder to meet the challenges. சவாலை சமாளிக்கக்கூடிய அளவில் சத்துவம் பிள்ளைகள் அதை மேற்கொள்வார்கள். திருக்குறளை ஒரு திருக்குறள் உண்டு, அடுக்கி வரினும் அளவிலான் உற்ற இடுக்கல் இடுகட் போடும் என்று சொல்லி. அதனுடைய அர்த்தம், இடைவிடாமல் துன்பங்கள் மென்மேலும் நம்மை சூழ்ந்து வந்தாலும் தன் மனதில் உள்ள கோட்பாட்டினை விடாதவனிடம் துன்பங்கள் தாமே துன்பப்படும். கவனிங்கள், இடைவிடாமல் துன்பங்கள் வந்தாலும் தன் மனதில் உள்ள கோட்பாட்டில் உறுதியாக இருக்கின்ற பிள்ளைகள் மத்தியில் துன்பங்கள் தாமே துன்பப்படும். அப்படின்னு சொன்னால் நம்முடைய மனதில் உறுதியான சிந்தனை, நிலையான சிந்தனை, ஆண்டவரிடத்தில் விசுவாசம் நிலைத்து காணப்படுகின்ற பொழுது நிச்சயமாகவே நமக்கு வருகின்ற துன்பங்கள் நம்மிடத்தில் என்ன செய்யப்படுமா? துன்பங்கள் தாமே துன்பப்படும். பொறுமையை இழக்கின்ற பொழுது, நாம் பொறுமையை இழக்கின்ற பொழுது வாழ்க்கையில விரக்தி அடைந்து போகிறோம். I would like to post a take-home message to all of you, my dear believers. I would like to give you a kind of take-home message to all of us today. That strong believers in Christ will be strengthened forever and ever. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், இதுதான் என்னுடைய பிரசங்கத்தினுடைய மைய பொருளாக இருக்கும். 2 நாளாகமம் 20ஆவது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 முடிய, மறுபடியும் 12வது வாக்கியம், 17வது வாக்கியம், 30வது வாக்கியம். உங்களுடைய சிந்தனைகளை சிதறவிடாதபடி, உங்களுடைய சிந்தனைகளை ஒருங்கிணைத்து இந்த பரிசுத்தமான மணித்துளி வேளைகளில் ஜப தியானத்தோடு கூட, ஜபத்தோடு கூட, பரலோகத்தின் சிந்தனையோடு கூட உங்களுடைய வேதாகமத்தை 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளும்படியாக நான் உங்களோடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வேதாகமத்தில் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தில் நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட
யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத் ஆசாவின் குமாரன், யூதாவிலே 4வது ராஜா. அவரை குறித்ததான ஒரு சின்ன பேக்ரவுண்ட் நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா? யோசபாத் யூதாவின் ராஜா, 4வது ராஜா. 35 வயதிலே ராஜாவானார். 25 வருடம் ராஜாவாக இருந்த ஒரு அரசன். அவனுடைய அரசாங்கம் மிகவும் அமளிக்கையாய் இருந்த ஒரு அரசாங்கம். அவனுக்கு விரோதமாக வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். இதை கேள்விப்பட்ட சிலர் யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோம் தாமாரில் இருக்கிறார்கள் என்று யோசபாத்திற்கு அறிவித்தார்கள். யோசபாத்திற்கு விரோதமாக வருகின்ற ஜன கூட்டத்தாரை பற்றி இந்த ராஜாவுக்கு விஷயங்கள் வந்த பொழுது என்ன செய்தான்? ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய பாதையில கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அரசாங்கத்தை நடத்தி வந்த அந்த யோசபாத் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் வருகின்ற பொழுது, இப்படிப்பட்ட துன்பம் அவனுக்கு வருகின்ற பொழுது, இப்படிப்பட்ட சவால் அவனுக்கு வருகின்ற பொழுது அவன் என்ன செய்தான் என்று 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது யோசபாத் பயந்து எல்லோரை போலவும் மனுஷீகமாக ஒரு ராஜாவாக அவன் பயந்து கர்த்தரை தேடுவதற்காக, இந்த வார்த்தை மறுபடியுமாக ஆழ்ந்த சிந்தனையோடு படித்து பார்ப்போம். அப்பொழுது யோசபாத் பயந்து நடுங்கி, ஒருவேளை நம்முடைய பாஷையிலே நம்முடைய சிந்தனையிலே இப்படி யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், பயந்து நடுங்கி விரக்தி அடைந்து விசுவாசத்திலே வீழ்ச்சி அடைந்து ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வலுவிலகி யோனாவை போல பயந்து போனான், புரிந்து போனான் என்று இங்கே குறிப்பிடப்படவில்லை. மாறாக அந்த சூழ்நிலையில இந்த துன்பம் அவனுக்கு வருகின்ற பொழுது எல்லோரை போலவும் மனுஷனாக பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டான். முதலாவதாக ஒரு ராஜாவாக பரலோகத்தின் தெய்வத்தை தேட வேண்டும் என்று சொல்லி முதலாவதாக தனக்குள்ளாக தன்னை அவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டான். மற்றவர்களுக்கு போதிப்பதற்கு முன்பதாக, மற்றவர்களுக்கு வசனத்தை எடுத்து செல்வதற்கு முன்பதாக நாம் படிக்கின்ற இந்த வசனத்தை நமக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, நமக்கு நாமே அந்த வசனத்தை படித்து ஆராய்ந்து பார்த்து அந்த வசனத்தை நமக்கு உரியதாக்கிக் கொண்டு பயந்து தன்னை அவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டான். ஒருமுகப்படுத்தி அவனுடைய ராஜ்யம் முழுவதும் யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே பாருங்க, இந்த யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்துல சகாயம் தேட கூடினார்கள். ராஜா எவ்வளியும் அவ்வழியை நாங்களும் செல்வோம் என்று சொல்லி தங்களோடு ராஜாவை இணைத்துக் கொண்டு, ராஜாவோடு கூட தங்களை இணைத்துக் கொண்டு ஒருமுகப்பட்டு ஆண்டவரிடத்துல சகாயம் தேடும்படியாக கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட ஒரு குறையின் கீழாக, ஒரு விசுவாசத்தின் கீழாக, ஒரு நம்பிக்கையின் கூடாக ஒன்று கூடி ஆண்டவரிடத்தில் சகாயம் தேடும்படியாக வந்தார்கள் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. யூதா முழுவதும் உபவாசத்தை கூறுவித்தார். யோசபாத் உபவாசம், ஜெபம்,
அது தொடர்ந்து அந்த வாக்கியங்களை நான் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் நேர்த்தியான ஒரு ஜெபத்தை யோசபாத் அங்கு எடுக்கிறான். வாக்குத்தத்தங்களை நினைவுபடுத்தி பெரியதொரு நேர்த்தியான ஒரு விண்ணப்பத்தை அங்கு யோசபாத் எடுக்கிறான். நன்மைக்கு தீமையை சரிகட்டுவதற்காக எதிரிகள் என்னை நோக்கி வருகின்ற இந்த பட்சத்தில் ஆண்டவரை எங்களுக்கு செய்வதறிவது என்னவென்று தெரியவில்லை. 2 நாளாகவும் 17வது அதிகாரம் 6வது அதற்கு முன்பதாக அந்த 3வது வாக்கியத்தை பாருங்கள். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் அந்நிய தெய்வங்களை பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவனுடைய கைகளிலே ராஜ்யபாரத்தை ஆண்டவர் திடப்படுத்தினார். அவன் பாகால்களை தேடாமல் தன்னுடைய தகப்பன் ஆகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகள் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி செய்யாமல் நடவாமல் ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. ஆண்டவர் எங்களை கைவிட்டார் என்று சொல்லி புலம்பி அழுந்த அந்த இஸ்ரவேல் மக்களிடத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம், இதோ என்னுடைய உள்ளம் கைகளில் உங்களை வரைந்திருக்கிறேன், உங்களுடைய மதில்கள் எப்போதும் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அதுதான் ஒரு பாட்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு என்று சொல்லி அந்த பாடலை நாம் கேட்போம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதும்
செய்யும் கேடகமானவர். தொடர்ந்து 12வது வாக்கியத்துல நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். 12வது வாக்கியம். எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. யோசித்து பார்க்கிறேன், என்னுடைய வயதுக்கு இப்படிப்பட்ட உலகளாவிய ஒரு சூழ்நிலையை நான் பார்த்ததில்லை. ஒருவேளை என்னுடைய பெற்றோர்களும் இதை பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஏறக்குறைய 100 ஆண்டுகள் கழிந்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து வந்திருக்கிறது. வைரஸ் பாதிப்பு நம்மை பாதித்திருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக, மனித குலத்திற்கு விரோதமாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில என்னுடைய நாட்களை நான் அந்த யோசபாத்தின் நாட்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கின்ற வேளையில எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலமில்லை. இந்த கொடிய வியாதிகளுக்கு முன்பாக, இந்த வைரஸ்களுக்கு முன்பாக எங்களுக்கு என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அடுத்து என்ன? இந்த உலகமே அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மூழ்கி வழிகின்ற இந்த நாட்களில் விசுவாசத்தை நாங்கள் மிகவும் நேர்த்தியாக எங்களுடைய மனதின் ஆழத்தில் வைத்திருந்து உங்களோடு நாங்கள் நெருங்கி ஜீவிக்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செலுத்துகின்ற இந்த வேளைகளில் சவால்கள் ஏராளமாக காணப்படுகின்றது. நாங்கள் என்ன செய்வது? இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலமில்லை. நாங்கள் செய்வது அறிவது என்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை. We know the art, what to do. தெரியல, என்ன செய்ய தெரியல. வேலையிலே பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, எங்கு சென்றாலும் பிரச்சனை, துன்பங்கள் ஏதாவது. இந்த கொடிய நாட்களில், இந்த கொடிய வியாதிகளுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. பலனும் இல்லை, என்ன செய்வது என்றும் தெரியும். எனவே ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிறல்லவா, எங்களுடைய காரியங்களை நீர் வைத்திருக்கிறேன், எங்களை உங்களுடைய உள்ள கைகளிலே நீர் வைத்திருக்கிறேன், எங்களுடைய மதியங்கள் எப்போதும் உங்களும் ஆண்டவரே உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிற செய்வதறியாமல் துக்கித்து நிந்தித்து புலம்பி ஆண்டவரே உங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி. ஆகையால் எங்கள் கண்கள் எதனால் இப்படிப்பட்ட உபத்திரவத்தினால், எதனால் இப்படிப்பட்ட துன்பத்தினால், எதனால் இப்படிப்பட்ட கொடிய வியாதியினால், எதனால் இப்படிப்பட்ட வரக்கூடாத எதிர்பாராத சூழ்நிலையால் எங்களுடைய சூழ்நிலைகள் மாறுகின்ற பொழுது ஆண்டவரை எங்களுக்கு நிற்பதற்கு பலனில்லை. நாங்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. மாறாக எங்களுடைய சிந்தனைகள் ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. எங்கள் தெய்வமே, நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி யோசபாத் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாரோ அதே சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட இந்த நாட்களில் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய விசுவாசமும் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாமும் பயந்து உபவாசத்தோடு கூட ஜெபிக்க ஒருமுகப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரிடத்தில் முழுமையாக சரணடைந்து ஆண்டவரை என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியலப்பா. எனவே கண்கள் உண்மையை நம்பிக்கொண்டிருக்கிறது. முற்றிலுமாக சரணடைகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முற்றிலுமாக கீழ்ப்படுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனதோடு ஒரே நோக்கத்தோடு முழுமையாக அவரை சார்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த யுத்தம் நம்முடையதல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே எனக்கு அருமையான விசுவாசத்தின் பிள்ளைகளை, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர்
உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நாட்கள் நிச்சயமாகவே மாறும். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். A turnaround experience for all of us. வேத வாசிப்பிற்கும் ஜெபிப்பதற்கும் நேரம் ஒதுக்கப்படாத நாட்கள் நமக்கு இருந்தது உண்டு. வேலை நிமித்தமாக, உலகத்திலே நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தக்கதாக ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் இருந்த நாட்கள் உண்டு. இப்பொழுதோ ஆண்டவர் நமக்கு நேரத்தையும் காலத்தையும் மாற்றி கொடுத்திருக்கிறார். Hour of darkness will be turned into hour of glory. Lockdown situation should not put us in a shutdown situation in our faith. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? என்னுடைய சிந்தனை என்னவாக இருக்கிறது? யோசபாத் போல ஆண்டவரை செய்வது அறியாமல் நாங்கள் தவிர்த்துக் கொண்டிருக்கிறோம். துன்பங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. போராளிகள் எங்களை மேற்கொள்ளும்படியாக, எதிராளிகள் எங்களை மேற்கொள்ளும்படியாக வருகின்ற பொழுது எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆண்டவரே. எனவே என்னுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாறும். இரவுகள் கடந்து போகும், விடியல் சீக்கிரமே வரும். Problems are not stop signs. Problems, பிரச்சனைகள் என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளை நாம் எவ்வாறாக கையாளுகிறோம்? எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பது முடியாத ஒரு காரியம். எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்மால் தீர்வு காண முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனால் அந்த பிரச்சனைகளை நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் மேற்கொள்ள முடியும். சவால்களை நாம் சாதுரியமாக சமாளிக்க முடியும். ஆனால் ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசத்தை நாம் கைவிடாமல் இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாகவே எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும், எப்படிப்பட்ட விசுவாசத்தை சோதிக்கக்கூடிய சோதனைகள் நம்மை வந்தாலும் அத்தனையும் மேற்கொள்ளக்கூடிய அளவில் ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுப்பார். Problems are not stop signs. They are guidelines என்று சொல்வார். 1951 ஆண்டு அமெரிக்கன் சோசியலிஸ்ட் லூயிஸ் மம்ஃபோர்ட் ஒரு புத்தகத்தில் இவ்வாறாக எழுதினார். The conduct of life என்று சொல்வார்கள். அவர் எழுதுகிறார், வித்தவுட் ஃபுட், அதாவது ஆகாரம் இல்லாமல் ஒரு மனிதனானவன் 30 நாட்கள் உயிர் வாழ முடியும். தண்ணீர் இல்லாமல் 3 நாட்கள் உயிர் வாழ முடியும். காற்று இல்லாமல் 3 நிமிடம் சுவாசிக்க இயலும். ஆனால் நம்பிக்கை இல்லாமல், without hope, he might destroy himself. கடந்த 8 ஓய்வு நாட்களாக நம்ம ஆண்டவரை ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. விசுவாசம் இன்னும் நம்மிடத்தில் பெருகி காணப்பட வேண்டும். Sometimes hope might seem delusional. If you hope when there is nothing to hope for. God delays are not God's denials. God's delays are not God's denials. 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 30வது வாக்கியத்தில் வாசிக்கின்றோம். இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இடைப்பாறுதலை யோசபாத்துக்கு கட்டளையிட்டார். எனவே யோசபாத்தின் ராஜ்யம் அமெரிக்கையாக இருந்தது. அருமையான விசுவாசத்தின் பிள்ளைகள், ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணம் எவ்வாறாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணம் அமெரிக்கையாக இருக்கிறதா? நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி ஜீவிக்கின்றோமா? நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய விசுவாசத்தின் அளவுகோல் எவ்வாறாக இருக்கிறது? சற்று நாம் நம்மை யோசித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம்.
The life on this earth is purely temporary என்பதை மறுபடியுமாக 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 நினைவுபடுத்தக்கூடிய இடத்துல இந்த பேண்டமிக் COVID-19 யாராவது யோசித்து பார்த்துருக்கோமா? ரயில் பிரயாணம் ரத்து, பஸ் பிரயாணம் ரத்து, விமான பிரயாணம் ரத்து, உலகளாவிய மனித குலத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கொடிய வைரஸ். ஒரு கதை, அது என்னவென்று சொன்னால், யார் அந்த 4 பேர் என்று சொல்லி ஒரு கதையை நான் வாசித்தேன். ஒரு மன்னருடைய வருகைக்காக அந்த அரண்மனையில எல்லோரும் காத்திருக்கிறார்கள். அரியணையும் காத்திருக்கிறது. சற்று நேரத்தில் மன்னர் வந்து அரியணையில அமரப் போகிறார். அரண்மனை புலவர்களும் பண்டிதர்களும் அங்கே காத்திருக்கிறார்கள் மன்னரை வரவேற்கும்படியாக. அறிவாளிகளோடு விளையாடுவதில் அந்த மன்னருக்கு அவ்வளவு ஒரு விருப்பம். அதோ மன்னரும் வந்து விட்டார். சிம்மாசனத்தில் வந்து மன்னர் அமருகிறார். பண்டிதர்களும் மற்றவர்களும் வணங்குகிறார்கள். மன்னர் சற்று யோசிக்கிறார். அதன் பிறகு அங்கே இருந்த தலைமை பண்டிதரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். ஐயா தலைமை பண்டிதரே, நான் இப்போது ஒரு 4 பேரை பற்றி சொல்லுவேன். அந்த 4 பேரையும் நான் பார்க்க வேண்டும். நாளை காலையில் இதே வேளையில் நீங்கள் அந்த 4 பேரையும் என் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டாம். இது எவ்வளவு கட்டளை? இது உங்களால் செய்ய முடியுமா என்று கேள்வி கேட்கிறார். சொல்லுங்கள் மன்னா, நான் முயன்று பார்க்கிறேன். மன்னர் அந்த 4 பேரை பற்றிய விவரங்களை பட்டியலிடுகிறார். நான் சொல்ல போகிற அந்த முதல் ஆள் யார் தெரியுமா? அவன் இங்கேயும் ஆனந்தமாக இருப்பான், அங்கேயும் ஆனந்தமாக இருப்பான். இவன் தான் நான் சொல்லக்கூடிய முதல் ஆள். இங்கே வருந்துவான், அங்கேயும் வருந்துவான். அவன் தான் 2வது ஆள். 3வது ஆள் எப்படி என்றால், அவன் இங்கே மகிழ்ச்சியாக இருப்பான், அங்கே வருந்தக்கூடியவனாக இருப்பான். 4வது ஆள் இங்கே வருந்துவான், அங்கே மகிழ்ச்சியாக இருப்பான். இந்த 4 பேரையும் நான் பார்க்க வேண்டும். நாளைக்கு அவர்களை இங்கு அழைத்து வந்து என்னுடைய என் முன்னால் நீ நிறுத்த வேண்டும். இதுதான் மன்னரின் கட்டளை, மன்னனுடைய வேண்டுதல். பாவம் பண்டிதர் யார் அந்த 4 பேர் என்று யோசித்து பார்த்தார். அவருக்கு ஒன்றும் உடனடியாக புலப்படவில்லை. குழப்பமாக வீட்டுக்கு வந்தார். மன்னிடத்தில் சொன்னார், நான் இந்த 4 பேரையும் கண்டுபிடித்து உம்மிடத்தில் நான் அழைத்து வருகிறேன் என்று சொல்லி வீட்டிற்கு புறப்பட்டார். வீட்டிற்கு சென்றவுடன் அப்பாவின் முகத்தில் கவலையும் குழப்பமும் குடிக்கொண்டிருப்பதை மகள் புரிந்து கொண்டார். அவள் கொஞ்சம் புத்திசாலி பெண். எப்போதும் நம்மை விட நம்முடைய குழந்தைகள் புத்திசாலிகளாக இருப்பது இயல்புதானே. இதுதான் என்னுடைய கவலை என்று சொல்லி தன்னுடைய மகளிடத்துல மன்னர் சொன்ன அந்த 4 பேரையும் பட்டியலிட்டார். விவரத்தை சொன்னார். மகளும் தன்னுடைய தகப்பனாரோடு கூட சேர்ந்து சிந்திக்க ஆரம்பித்தார். சற்று நேரம் சென்றது. அதன் பிறகு மகள் தெளிவோடு தலை நிமிர்ந்தாள். அப்பா, கவலை விடுங்க, உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். எப்படி அம்மா? நான் சிந்தித்து பார்க்கின்றேன் யார் என்று சொல்லி என்னுடைய சிந்தனைக்கு புலப்படவில்லையே. நீ சிறியவள், உனக்கு என்ன தெரிந்திருக்கிறது இதிலிருந்து என்று சொன்னார். எனக்கு தெரியும், அந்த 4 பேர் என்பது யார் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லி அவள் ஒவ்வொருவராக பட்டியல் போட ஆரம்பித்தார். வா, இங்க பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்கிறது, அங்கே ஒரு துறவி இருக்கிறார், அவர்தான் முதல் நபர். அவர் இங்கேயும் மகிழ்ச்சியாக இருப்பவர், அங்கேயும் மகிழ்ச்சியாக இருப்பவர். ஓ சரி. அடுத்து அதோ எதிரிலே ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறார், அங்கே அவன் நின்று கொண்டிருக்கிறான். அவனை பாருங்கள், அவன் தான் 2வது நபர். அவன் இங்கேயும் வருந்துகிறான், அங்கேயும் வருந்துகிறான். ஓ
அதுவும் சரிதான். நம்ம வீட்டுக்கு எதிரிலே ஒரு பங்களா இருக்கு, பெரிய மாளிகை. அங்கே ஒரு செல்வந்தன் இருக்கிறார். அவருக்கு ரொம்ப மோசமான குணம். அவர் இங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறார், அங்கே வருத்தப்படக்கூடியவராக இருப்பார். ஆஹா, அப்புறம் 4வது ஆள், அவர் யார் தெரியுமா? அவர் ஒரு முனிவர். காட்டிலே தவம் பண்ணி கொண்டிருக்கிறார், கடுமையான தவம் பண்ணி கொண்டிருக்கிறார். உடம்பெல்லாம் இழைத்து போய் அவர் இங்கே வருதுகிறார், அங்கே மகிழ்ச்சியாக இருப்பார் என்று மகன் தந்த விளக்கம் அப்பாவுக்கு மிகவும் சரியாக பட்டது. விரைந்து செயல்பட்டார். அந்த 4 பேரையும் அழைத்துக் கொண்டு அரசர் முன்பு சென்று நின்றார். மன்னருக்கோ மிகுந்த மகிழ்ச்சி. மன்னருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்படி பார்த்த உடனே அநேக பரிசு பொருள்களை பண்டிதருக்கு வழங்கி மகிழ்ந்து போனார். இது ஒரு கதையாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு கதையை நாம் முன்பு கேட்டிருக்கலாம். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன? இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இங்கே மகிழ்ச்சியாக இருக்க பொருள் வேண்டும், அங்கே மகிழ்ச்சியாக இருக்க அருள் வேண்டும் என்று சொல்லுவார்கள். இருந்தாலும் பொருளை விட அதே சிறந்தது என்பது நம்முடைய பெரியோர்களுடைய கருத்து. நாம் முதலாளாக இருக்கும்படியாக, இங்கேயும் ஆனந்தமாக இருக்கும்படியாக, ஆண்டவரிடத்தில் அங்கேயும் ஆனந்தமாக இருக்கும்படியாக, நம்மிடத்தில் காணப்படுகின்ற விசுவாசத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நகைச்சுவையாக சொல்லுவார்கள், ஆனால் சாதாரண மனிதனுடைய நிலை அப்படி அல்லவே என்று சொல்லி நகைச்சுவையாக சொல்கின்ற ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைக்கிறேன். ஒரு கணவன் மனைவி, அவர்கள் வீட்டிற்கு தேவலோகத்திலிருந்து ஒரு ஆர்வக்காரன் வந்தவர் சொன்னார், இதை பாருங்க, தேவலோகத்திற்கு நீங்கள் வந்தால் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் என்னோடு கூட வர முடியும். யார் வருகிறீர்கள் என்பதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் என்று சொல்லி தேவலோக வாழ்க்கை யாருக்கு வேணும் என்று சொல்லி கேள்வி எழுப்பினாராம். உடனே அந்த கணவன் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல், என் மனைவிக்காக நான் விட்டு கொடுக்கிறேன், அவளையே நீங்கள் தேவலோகத்திற்கு அழைத்து கொண்டு போங்கள் என்று சொன்னான். வந்தவனுக்கு ஒரே ஆச்சரியம், அந்த தேவலோக மனிதனுக்கு பயங்கர ஆச்சரியம். நான் கேள்வி கேட்டு முடித்த உடனே சற்றும் சிந்தியாமல் உடனடியாக உங்களுடைய மனைவிக்கு அந்த இடத்தை விட்டுக் கொடுத்தீர்களே, நீங்கள் பெரிய மகான் என்று சொன்னாராம் அந்த கணவர், என் மனைவியை நீங்கள் இங்கிருந்து அழைத்துக் கொண்டு போனாலே எனக்கு தேவலோகம் தானே என்று சொல்ல, நகைச்சுவையாக இருந்தாலும் நாம் படித்துக் கொள்ள வேண்டிய காரியம், நாம் விசுவாசத்தில் பலப்பட்டிருக்கின்ற பொழுது மற்றவர்களையும் விசுவாசத்தில் வழிநடத்தக்கூடிய இடத்துல நாம் இருக்கும்படியாக நாமும் ஆனந்தமாக மற்றவர்களையும் ஆனந்தமாக வைத்துக் கொள்ள முடியும். Put your problems in proper perspective. Put your problems in proper perspective. பிரச்சனைகளை சரியான பாதையில் நாம் வைக்கின்ற பொழுது, சரியான பாதையில் நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்தை நாம் செலுத்துகின்ற பொழுது, நிச்சயமாகவே அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்றோமோ என்னவோ, ஆனால் அந்த பிரச்சனைகளை நாம் தக்க நேரத்தில் சாதுரியமாக கையாள முடியும் என்பதுதான் முக்கியமான கருத்தாக நாம் பார்க்க வேண்டும். The power of habit and the story of Pepsodent என்று சொல்லி ஒரு கதையை நான் வாசித்தேன். ரியல் ஸ்டோரி, ஒரு உண்மையுள்ள ஒரு கதை. அது பழக்கத்தில் அறிவியல் எப்படி பிரதிபலிக்கின்றது. இதோ இந்த நாட்களில் அறிவியல் நம்மை கைவிட்டாலோ நாம் படித்துக் கொள்ள வேண்டிய காரியம், 1ஆம் உலகப் போர் சமயத்தில் கிளவுட் ஹாக்கின்ஸ், இதை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி கூட படித்து பார்க்கலாம். 1ஆம் உலகப் போர் சமயத்தில் கிளவுட் ஹாக்கின்ஸ் என்பவர் வாழ்ந்து வந்தார். அநேக புதிய வடிவத்தில் அந்த ப்ராடக்ட்ஸ், அந்த ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸை கொண்டு மக்களிடத்தில் சேர்ப்பதில் மிகவும் சிறந்தவர் அவர். அவர் மக்களிடத்தில் அந்த ப்ராடக்டை அறிமுகம் செய்வதில் மிகவும் கை தேர்ந்தவர். இஸ் சீக்ரெட் என்னவென்று சொன்னால் மந்திரா, அவருடைய மந்திரா என்னவென்று சொன்னால் ஹேபிட்,
பழக்க வழக்கத்தை கையில் எடுப்பது, மக்களுடைய பழக்கத்தை கையில் எடுத்து அந்த பழக்கத்தில் மாற்றத்தை கொண்டு வரும்படியாக செய்து வெற்றியை காண்பவர். தன்னுடைய நண்பர், மிகவும் நெருங்கிய நண்பர் ஒரு முறை அவரிடத்துல நான் இந்த பற்களை துலக்குவதற்காக ஒரு வேதியியல் பேஸ்ட் கண்டுபிடித்திருக்கிறேன், அதை நான் உங்களிடத்துல சொல்லுகிறேன், அந்த ப்ராடக்டை நீங்க எப்படியாவது கொண்டு போய் மக்களிடத்துல சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல ஒரு உதவியை கேட்டு வந்தாராம். நெருங்கிய நண்பர் இல்லை என்று சொல்ல முடியவில்லை. எனவே சற்று நேரத்தையும் காலத்தையும் நாட்களையும் கையில் எடுத்துக்கொண்டு அநேக நாட்கள் கழித்து அதற்குண்டான ஒரு வரைபடத்தை தீட்டினார். இந்த ப்ராடக்டை எப்படி கொண்டு மக்களிடத்தில் சேர்ப்பது என்று சொல்லி எனவே அவர் கையில் எடுத்த ஒரு ஆயுதம் என்னவென்று சொன்னால் பழக்கம், மக்களுடைய பழக்கத்தை எப்படி மாற்றி கொண்டு வருவது என்று சொல்லி இந்த பற்களை துளக்கும்படியாக இந்த பேஸ்ட் எவ்வாறாக உபயோகப்படுகிறது என்று சொல்லி பழக்கத்தை மாற்றும்படியாக முயற்சி செய்தார். அந்த டூத் பேஸ்ட் தான் இன்றைக்கு நாம் உபயோகப்படுத்துகின்றோமே பெப்சோடென்ட். அப்படிப்பட்ட விளம்பரத்தில் வெளிவந்ததுதான் அந்த பேஸ்ட். பெரிய அளவுக்கு சமுதாயத்தில் விழிப்புணர்வையும் பெரிய ஒரு சேலையும் அவர் கண்டார் என்று சொல்லி நான் வாசித்தேன். கவனிகள், எனக்கு அருமையான விசுவாசத்துடைய பிள்ளைகளை, what lies behind us, what lies behind us, what lies ahead of us are the tiny matters to what lies within us என்று சொல்லி கார்ல் வால்டோ எமர்சன் ஒருமுறை இவ்வாறாக எழுதினார். உங்களுக்கு முன்பாக நமக்கு பின்பாக இருப்பதை காட்டிலும் நமக்கு உள் இருக்கின்ற அந்த உத்வேகம் எப்படி இருக்கின்றது, நம்முடைய விசுவாசம் எந்த அளவுகளிலே நாம் வைத்திருக்கிறோம். This quote is great for helping us keep our perspective going forward. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, it means that what we seem big or difficult, ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு பெரியதாகவோ கடினமாகவோ தெரிகின்ற எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் compared to the determination, the ability within us that is very simple. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம் 7வது வாக்கியத்தில் நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக அன்பு பிள்ளைகளை, நாம் படித்துக் கொள்ள வேண்டிய நினைவுபடுத்தக்கூடிய காரியம் என்று சொன்னார், எல்லாவற்றையும் குறித்து, எதை குறித்து கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்முடைய விண்ணப்பங்களை சோத்திரங்களோடு கூட ஜெபத்தோடு கூட ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்துகின்ற பொழுது ஒன் கான்டாக்ட். இதோ யோசபாத்திற்கு எதிராக ராஜ்யங்கள் வந்த பொழுது இக்கரையிலிருந்தும் அக்கறையிலிருந்தும் பிள்ளைகள் போர் தொடுக்க வந்த பொழுது யோசபாத் பயந்து யூதா முழுவதும் மக்களை ஒருமுகப்படுத்தி உபவாசத்தோடு கூட ஜபத்திற்கு ஒன்று சேர்ந்து ஆண்டவரிடத்தில் நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் உண்மையே என்னுடைய கண்கள் நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் முற்றிலுமாக சரணடைந்தது போல ஆண்டவரிடத்தில் என்னுடைய பிரச்சனைகளை நான் கொண்டு சேர்க்கின்ற பொழுது, ஆண்டவரிடத்தில் நான் தெரியப்படுத்துகின்ற பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெரியல. இந்த தினத்துல நாட்டில காரியங்கள் நடக்கின்றதை பார்க்கின்ற பொழுது தெரியுது என்ன செய்வது என்று தெரியும். மேலான தேவ சமாதானம் எல்லா புத்திக்கும் இப்பொழுது நடக்கின்ற இந்த இக்கட்டான சூழ்நிலையில எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தையும் நம்முடைய இருதயங்களில் நம்முடைய சிந்தனைகளிலும் காத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு சத்துவத்தையும் பலத்தையும் கொடுப்பார். யோவான் 4ஆம் அதிகாரம் 26-27 வாக்கியத்துல உங்கள் இருதயம் கலங்காமலும்
பயப்படாமல் இருப்பதாக. என்னதான் வாக்குத்தத்தங்களை நாம் மாறி மாறி வாசித்து வந்தாலும் பிராக்டிக்கலாக நாம் அதில் இறங்குகின்ற பொழுது நம்முடைய சவால் தலைக்கு மேலாக எப்படி கையாளுவது? இந்த துன்பமான சூழ்நிலையில், இக்கட்டான ஒரு சூழ்நிலையில், இருள் நிறைந்த இந்த நாட்களில் அநேக காரியங்களை நாம் பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம். உறவுகளை பார்க்க முடியாது அடைபட்டிருக்கின்ற இந்த நாட்களில் ஆண்டவரை நம்முடைய விசுவாசத்தை நாம் எப்படி காத்துக்கொள்ள முடியும்? அநேகர் இந்த யோசபாத்திற்கு எதிராக விரோதமாக போர் தொடுக்க வந்த பொழுது முற்றிலுமாக தன்னுடைய ராஜ்யத்தோடு கூட ஒருமுகப்பட்டு சரணடைந்தார். இதோ கிறிஸ்துவுக்கு முக்கியமான தேவஜனனை நம்முடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக விடையிலே பார்க்கும்படி நாம் விழித்துக் கொள்வோம். ஆண்டவரிடத்தில் நெருங்கி ஜீவிப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த நாட்களையும் ஆசீர்வாதமாக, சமாதானமாக, இன்னுமாக ஆரோக்கியமாக கடந்து செல்லும்படியாக நாமும் நம்முடைய உறவுகள், நம்முடைய திருச்சபை இப்படிப்பட்ட கொடிய நாட்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக நாம் நம்மை விசுவாசத்தில் காத்துக்கொள்வோம். ஆண்டவரிடத்தில் நெருங்கி ஜெயிப்போம். அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட மேலான கிருபையை நம் அனைவருக்கும் தேவன் கொடுப்பாராக.